இப்ப ட்ரம்ப் பண்றதெல்லாம் ட்ரம்ப்ப வந்து கிறுக்கன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது. அமெரிக்கால உள்ள பல பேர் வந்து அமெரிக்க டாலர் வீழ்ச்சிய தடுத்து நிப்பாட்டணும்னா, "வி ஷுட் டேக் அ ஹார்ட் டெசிஷன்ஸ் இன் அவர் எக்கானமி அண்ட் வி ஷுட் பி ஏபிள் டூ ஸ்டாண்ட் அபவ் மோஸ்ட் ஆஃப் தி எக்கானமிஸ் ஆஃப் த வேர்ல்ட்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற ஒண்ணே ஒண்ணு தான், இவ்வளவு தூரம் ரஃப்பா பேசணுமா, கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா சொல்லாமே அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, ட்ரம்ப்ப ஆதரிக்கிறவங்க அமெரிக்காவுக்குள்ள நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அமெரிக்கன் எக்கானமி வந்து சில சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா, அதுக்கு பதில் வந்து "உன்னையெல்லாம் நாசப்படுத்திருவேன்" இப்படி மிரட்டுறது கிடையாது. அந்த இதுல தான் அவர் வந்து தப்பு பண்றாரு. நாளைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா, சரி நீ செய்றத செய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு அதுக்கப்புறம் நிதானமா கையாளக்கூடாதா? உடனடியாக ட்ரம்ப்க்கு நம்ம பதிலடி குடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்ல நம்ம பதிலடி குடுக்கணுங்கிறது நம்ம என்ன ட்ரம்ப பார்த்து அவர் பேசுற லாங்குவேஜ்ல பேசுங்கிறோமா? நம்ம என்ன சொல்லப் போறோம்னா, 2 பேருக்குமே பலமும், பலவீனமும் இருக்கிறது. 2 பேருமே உட்கார்ந்து பேசணும். அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி எடுத்தேன், கவிழ்த்தேன்னு சொல்லி ஒரு உலக அரசியலையோ, உலக பொருளாதாரத்தையோ நடத்தக்கூடாது. இதுல என்னன்னா, இப்படி நம்ம சொல்லும்போது, நமக்கு சப்போர்ட்டா வந்து ஒரு 10 பேர் வந்து நிக்கணும். இவர் உலகம் பூரா சுத்துனாரு. ஏன் யாரும் சப்போர்ட்டா வரமாட்டேங்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்வி.